தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் 11. நவீன் சந்திரா நடிப்பில் நடிகை அபிராமி மற்றும் பலர் நடித்திருக்க இந்த படத்தை லோகேஷ் இயக்கியிருக்கிறாரு. இந்த படத்தோட ஒன் லைன் என்னன்னா, நவீன் சந்திரா கிட்ட ஒரு மர்டர் மிஸ்ட்ரி கேஸ் எல்லாம் வருது. இதை அவர் எப்படி சால்வ் பண்றாரு, இதுல யார் உண்மையான குற்றவாளி என்பதை கண்டுபிடிக்கிறது அந்த படத்தோட ஒன்லைன் கதையாவே இருக்கு. இந்த படத்தோட கதை எப்படி நடக்குன்னா, நவீன் சந்திரா வேற ஒரு மர்டர் மிஸ்ட்ரி எல்லாம் சால்வ் பண்றாரு. இதனால கமிஷனர் இம்ப்ரெஸ் ஆகி அவர்கிட்ட இந்த ஒரு கொலை, அதாவது பணத்தை எரிச்சிடுறாங்க. யாரும் இதை கிளைம் பண்ண வரதில்ல. ஒரு கொலைனா 2 கொலை இல்லை, 4-5 கொலை நடந்துருது. இப்போ இது யார் செஞ்சிருப்பாரு, இதுல ஏதாவது ஒரு லூப் கிடைக்குமான்றதுதான் அந்த கிரைம் த்ரில்லருக்கே உண்டான மாதிரிலாம் கதை நகருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 4-5 மர்டர் நடக்குது, இதை அவர் கண்டுபிடிக்கிறாரு. செகண்ட் ஹாஃப்ல ஒரு பிளாஷ்பேக் சீக்வன்ஸ் வருது. அதாவது ஒரு ஸ்கூல்ல ஃபுல்லாவே இரட்டையர்களா இருக்காங்க. அதுல ஒரு பையனை அந்த கிளாஸ் ரூம்ல இருக்கவங்க பொறாமையின் காரணமாக அவனை பழி வாங்கிடுறாங்க. அந்த பையன் இறந்துடுறான். இதனால அவனோட சகோதரன் அந்த கிளாஸ் ரூம்ல இருக்கவங்க ரெட்டையர்களையும் ஒருத்தர் கொலை முயற்சியில எடுக்கிறாங்க. இதுதான் அந்த படத்தோட ட்விஸ்ட் கதையாவே இருக்கு. இது அழகாவே இயக்குனர் நகர்த்தியிருக்காருன்னே சொல்லலாம். இந்த படத்துல இவரை குற்றவாளியா இருக்கும் அவரா இருக்கும் அப்படின்னு நம்ம யூகிக்கிறது இல்லை. கடைசியில நடிகர் தான், அதாவது கதையின் நாயனா ஃபர்ஸ்ட் காட்டப்படுறவர் தான் வில்லனாவும் இருக்காரு. ஏன் அவர் இதை செஞ்சாருன்றதுக்காக ஒரு ஜஸ்டிபிகேஷன் தான் இந்த பிளாஷ்பேக் சீக்வன்ஸ் எல்லாம் வருது. கடைசியில அவரை வில்லனா காமிச்சாலும் அதுலயும் அவருக்கு ஒரு நல்ல குணம் இருக்குன்றதையும் கடைசி கிளைமேக்ஸ் முடிக்கிறாங்க. இந்த 11 திரைப்படத்தை பிளஸ் என்னன்னா, படத்தோட மியூசிக் பிஜிஎம் பயங்கரமாவே ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்கு சொல்லலாம். அதே போல கதை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் நல்லா விறுவிறுப்பாவே நகருதுன்னே சொல்லலாம். மைனஸ் என்ன பார்க்கும்போது, நவீன் சந்திராக்குன்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு காதல் போர்ஷன் வருது. அது பெரிதளவுல படத்தோட ஜெல் ஆகாத மாதிரியே இருக்கிறது. ராட்சசன், போர் தொழில் போன்ற கிரைம் த்ரில்லர் படங்கள்ல தமிழ் சினிமாவில் வந்த பாணியில இந்த 11 திரைப்படமும் ஒரு முயற்சியாக அமைச்சிருக்கு. ரொம்ப கிரைம் த்ரில்லர் ரசிகர்களுக்கு இந்த படம் பிடிக்குன்னே சொல்லலாம். மேலும் ஒரு விமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா.